போன வீடியோல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் பகுதிகளில் மொத்தம் 4 ஆர்டிகல் இருக்கு, 4 சட்டங்கள் இருக்கு. அதை பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்களுக்காக லைட்டா அதை நான் சொல்லிடுறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் பகுதி அப்படிங்கிறது யூனியன் அண்டு டெரிட்டரியை பத்தி பேசுது. யூனியன் அப்படின்னா இந்தியா பாத்தீங்கன்னா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இந்திய நாடு உருவானுச்சு. நினைக்கும் போதெல்லாம் பிரிஞ்சு போக முடியாது, அதனால இந்தியாவை யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரிட்டரினா இந்தியா பிரதேசம் அப்படிங்கும்போது இந்தியாக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் இருக்கு, யூனியன் டெரிட்டரி இருக்கு, ஃபியூச்சர்ல இணைக்கக்கூடிய பிரதேசங்கள் எல்லாமே டெரிட்டரி தான், பிரதேசம் தான். இதுல மொத்தம் 4 ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 1 என்ன சொல்லுதுன்னா இந்தியா அதாவது பாரதம், இந்தியா தட் இஸ் பாரத், இது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 2 ஆர்டிகல் 3 புதிய மாநிலங்களை உருவாக்குறத பத்தி தான் சொல்லுது. ஆர்டிகல் 2 அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்டை பத்தி சொல்லுது. இந்திய பரப்பளவில் அல்லாத புதிய மாநிலங்களை எப்படி இந்தியாவுக்குள்ள சேர்க்கிறது அப்படிங்கறத சொல்லுது. இதன் அடிப்படையில தான் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ, கோவா, பாண்டிச்சேரி, சிக்கிம் இது எல்லாமே சேர்த்தாங்க. ஆர்டிகல் 3 ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட், புதிய மாநிலங்களை உருவாக்குதல் தான். தமிழ்ல பார்த்தோம்னா புதிய மாநிலங்களை உருவாக்குதல்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்திய மாநிலத்தில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டை உருவாக்குறது, அது ஆர்டிகல் 3. இப்போ ஆந்திராவில இருந்து தெலுங்கானா உருவாக்குனாங்கல்ல, அது ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. ஆனா அப்படி பண்ணணும்னா பிரசிடென்டோட பெரிய ரெக்கமெண்டேஷன் வேணும். எந்த ஸ்டேட்டை பிரிக்க போறாங்களோ இல்ல மாத்த போறாங்களோ அந்த ஸ்டேட்டோட சிஎம் ஒப்பீனியன் கேட்கணும். அப்ப அந்த நாட்டு சிஎம் பாத்தீங்கன்னா ஒத்துக்கல அப்படின்னா அதெல்லாம் பிரசிடென்ட்டை கண்ட்ரோல் பண்ணாது. அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சதெல்லாம் பார்த்தோம். நம்ம ஆர்டிகல் 3 இப்படி ஆர்டிகல் 2 யூஸ் பண்ணி 3 யூஸ் பண்ணியும் ஒரு புதிய மாநிலத்தை நம்ம உருவாக்குறோம் இல்ல சேர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு சிம்பிள் ஆக்ட் போதும், சாதாரண சட்டம் போதும் அப்படின்னு இருந்தாங்க. பிரச்சனை ஒண்ணு வந்தது. பெருபாரி அப்படிங்கிற இடத்த இந்தியாவுக்குள்ள இருந்தது அப்போதைக்கு. அது ஈஸ்ட் பாகிஸ்தான் கிளைம் பண்ணாங்க, அதாவது தற்சமயம் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் கிளைம் பண்ணாங்க. அப்போ இது இந்த ஆர்டிகல் 2 கீழே வருமா 3 கீழே வருமா அப்படின்னு டவுட் வரும்போது பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிட்ட, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிட்ட ஆலோசனை கேட்கிறாரு ஆர்டிகல் 143 யூஸ் பண்ணி. அப்போ இது 2த்துலயும் வராது 3த்துலயும் வராது. அப்போ ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பிரிச்சு இன்னொரு நாட்டுக்கே கொடுக்க போறோம். அப்போ இது பாத்தீங்கன்னா சாதாரண சட்டம் போட்டுலாம் இதை செய்யக்கூடாது. இதை அரசியலமைப்பு திருத்தம் பண்ணி தான் ஒரு இடத்த இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 9வது சட்ட திருத்தம் 9th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960 பண்ணி பெருபாரி அப்படிங்கிற இடத்த பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பங்களாதேஷுக்கு கொடுத்துருப்பாங்க ப்ராப்பரா. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாவே பார்த்தோம் போன வீடியோல. இப்போ எப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில் மாநிலங்கள் எப்படி உருவானுச்சு, ஹவு ஸ்டேட் ஃபார்ம். ஓகே, இந்தியாவில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் யூடி, ஓகே, யூனியன் பிரதேசங்களும் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ நீங்க 1947 கால வாக்குல இருக்கீங்க அப்படி ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஃபார்ம் ஆனிச்சுன்னா இப்போதைக்கு இந்தியாவில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுக்க துண்டு போட்டு கிட்டத்தட்ட 566 சுதேச மன்னர்கள் ஆட்சி பண்றாங்க. 1946 பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இப்படிதான் இருக்கு. 566 சுதேச மன்னர்கள், பிரின்ஸ்லி ஸ்டேட் மன்னர்கள் ஆட்சி பண்றாங்க. இந்த 566ல 14 சுதேச மன்னர்கள் எங்க இருந்தாங்கன்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்குல்ல, வெஸ்ட் பாகிஸ்தான், அப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தான், இந்த சைட்ல மொத்தம் 14 பேர் இங்க இருந்தாங்க. அப்ப மீதி எத்தனை பேர் வராங்க? 566ல 14 போயிட்டுனா 552 பேர் பியூரா. இந்தியாவில் மட்டும் 552 மன்னர்கள் இருக்காங்க. இந்த 552 மன்னர்களையும் கூப்பிடுறாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் பேச்சுவார்த்தை நடத்த. ஏன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல 549 பேர் உடனடியா ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அதுல 3 பேர் மட்டும், 3 சுதேச மன்னர்கள் மட்டும் ஒத்துக்கல. அது யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்தியாவில் தலையில இருந்த ஜம்மு காஷ்மீர்ல மன்னர் ராஜா ஹரிசிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஓகே, ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, ஜம்மு காஷ்மீர் ஒத்துக்கல. அப்புறம் அங்க குஜராத்ல ஜுனாகத் அப்படிங்கிற ஒரு இடம், ஸோ ஐ திங்க் இங்க வரும்னு நினைக்கிறேன்.
ஜுனாகத் அப்படிங்கிற ஒரு இடம் ஒத்துக்கல. மேல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒத்துக்கல, இங்க வந்து குஜராத்ல ஜுனாகத் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒத்துக்கல. அதுக்கப்புறம் இங்க ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா செங்க மன்னர் அசப் ஷா அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு, அவரும் ஒத்துக்கல. அப்ப இவங்கெல்லாம் எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பார்ப்போம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியா கூட எப்படி சேர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அத இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. இணைப்பு ஒப்பந்தம் அது பேரு. என்ன இது இணைப்பு ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்லலாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனி நாடா பிரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அப்பையிலேருந்தே பிரச்சனைக்குள்ள ஒரு இடம். ஏன்னா இங்க பெரும்பாலும் முஸ்லீம் மக்கள் இருக்காங்க, அதனால பாகிஸ்தான் கிளைம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நான் இந்த இடத்துல அந்த மேப்பை போடுறேன். இந்தியாவுடைய தலைப்பகுதி மட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து வரைகிறேன். ஓகேங்களா? இப்படி இருக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபர்ஸ்ட் வரல. ஏன்னா இங்க இருக்கிறது யாரு? ராஜா ஹரிசிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, மன்னர். இங்க பெரும்பாலும் முஸ்லீம் மக்கள், ஆனா மன்னர் வந்து ஹிந்து. ராஜா ஹரிசிங் இருக்காரு. அப்போ அதே இடத்துல ஷேக் அப்துல்லா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் காஷ்மீரின் சிங்கம் அப்படின்னு அவர் சொல்லுவோம். ஷேக் அப்துல்லா அவர் அந்த மக்களுக்காக போராடுறவர்னு வச்சுங்க. ஆனா மன்னர் ஹிந்து மன்னர், மக்கள் வந்து பெரும்பான்மையா முஸ்லீம் மக்கள். அப்படி இருக்கும்போது இங்க இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டர்ல பக்தூன் இல்லைன்னா பதான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழங்குடி இன மக்கள் வாழ்ந்தாங்க. இந்த பழங்குடி இன மக்கள் அதை வந்து தூண்டி விட்டதா சொல்லுவாங்க. இப்போ இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு பாகிஸ்தான் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தூன் பழங்குடி மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து உள்ள ஊடுருவி இந்த இடத்த வந்து கைப்பற்ற வராங்க. அப்படி உள்ளேயும் வந்து குறிப்பிட்ட இடத்த வந்து காக்குப்பையும் பண்ணிடுறாங்க. இப்ப இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ராஜா ஹரிசிங் இருக்காரு. இந்த இடத்த தான் என்னன்னு சொல்லுவோம்? POK, போக், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், ஆசாத் காஷ்மீர் அப்படிங்கிறாங்கல்ல. இந்த இடம் தான் எப்பவுமே சர்ச்சைக்குள்ள இடமா இருக்கும். இந்த இடத்த வந்து ஆக்கிரம் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம ராஜா ஹரிசிங் என்ன பண்றாரு? டெல்லிக்கு ஒடியாடுறாரு. ஓகேங்களா? வந்துட்டு நேருகிட்ட ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு நான் ஹெல்ப் பண்றேன், ராணுவத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறம் இந்தியாவோட சேர்ற அப்படின்னு ஒன்னதான் இந்திய ராணுவத்தை அனுப்புறாரு. அப்ப இந்திய ராணுவத்தை அனுப்பி அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா விலக்கி விடுது. சோ இருந்தாலும் இந்த இடம் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரா தான் இன்ன வரைக்குமே இருக்கு. ஓகேங்களா? சோ எனிவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவுடன் சேர்க்கப்பட்டது. எப்ப சேர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 1947 அக்டோபர் 26 சேர்ந்துருச்சு. சுதந்திரம் வாங்கினது எப்போ? ஆகஸ்ட்ல. சோ அடுத்து ஒரு 2 மாசத்திலேயே ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியா கூட சேர்ந்துருச்சு. 1947 அக்டோபர் 26. மன்னர் யாரு? ராஜா ஹரிசிங். இதெல்லாம் எழுதிருங்க. இங்க உள்ள வந்து ஒரு போராளி ஒருத்தர் வந்தாரு, அவர் பேரு ஷேக் அப்துல்லா. ஓகேங்களா? அவரு காஷ்மீரின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எப்படி சேர்ந்தது? குஜராத்ல வந்து ஜுனாகத் அப்படின்னு ஒரு இடம். இங்க வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல ஜுனாகத் அப்படிங்கிற இடம், இது இணைப்பு ஒப்பந்தமா? இது வந்து பிளப்பிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளப்பிசைட் அப்படின்னா மக்கள் வாக்கெடுப்பு, மக்கள் பொது வாக்கெடுப்பு. இங்க நிலைமை வேற. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மக்கள் எல்லாரும் பெரும்பான்மை மக்கள் முஸ்லீம், மன்னன் இந்து. ஜுனாகத்ல பாத்தீங்கன்னா மன்னர் வந்து முஸ்லீம், மக்கள் எல்லாருமே ஹிந்து. ஓகேங்களா? மக்கள் வாக்கெடுப்பு, மக்கள் பொது வாக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில தான் இது சேர்ந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து கருத்து கணிப்பு நடக்குது. மக்கள் பொது வாக்கெடுப்பு பண்ணி ஜுனாகத் வந்து இந்தியா கூட தான் சேர விரும்புது. ஓகேங்களா? இந்தியா கூட தான் சேர்ந்த ஜுனாகத்தை சேர விரும்புது மக்கள் நினைச்சாங்க. அதனால பொது வாக்கெடுப்பு மூலம் இந்தியாவுக்குள்ள இது சேர்ந்துச்சு. ஜுனாகத் எப்ப சேர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1948 பிப்ரவரி 20 சேர்ந்தது. இப்ப ஃபர்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்துருச்சு. 1948 பிப்ரவரி 20 தான் ஜுனாகத் வந்து பாத்தீங்கன்னா சேருது. ஓகேங்களா? ஆக்சுவலா ஜுனாகத்ல வந்து மக்கள் வந்து எல்லாருமே ஹிந்து, ஆனா அங்க இருந்தது ஒரு முஸ்லிம் ரூலர், மஹபத் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் என்ன? மஹபத் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சுதேச மன்னர்களுக்கு எல்லாம் 2 சான்ஸ் கொடுத்தாங்க, 3 சான்ஸ் கொடுத்தாங்க. சொல்ல போனா சுதேச மன்னர்கள் எல்லாருமே நீங்க நினைச்சா இந்தியாவில இருக்கலாம், இல்ல பாகிஸ்தான்ல போய் சேரலாம், இல்ல நீங்க தனியாவே இருந்துக்கலாம் அப்படின்னாங்க. அதை யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் தனியா இருந்துக்கிட்டாங்க. இப்ப ஜுனாகத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத்ல மஹமத் கான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம் ரூலர். இவர் பாகிஸ்தான் கூட சேர விருப்பப்பட்டாரு, ஆனா மக்கள் இந்தியா கூட சேரணும்னு நினைச்சாங்க. அதனால மக்கள் வாக்கெடுப்பு நடத்தி 1948 பிப்ரவரி 20 இந்தியா கூட சேர்த்துட்டாங்க.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத். ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இங்க யார் இருக்காருன்னா அசப் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஹைதராபாத்ல அசப் ஷா அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாரு. இது எப்படி சேர்ந்தது? மன்னர் பேர் என்னது? ஆஷாப் ஷா இல்லைன்னா அஷப் ஷா அப்படிம்பாங்க. இது எப்படி இந்தியாவோட சேர்ந்ததுன்னா போலீஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஆபரேஷன் போலோ. போலீஸ் ஆக்ஷன்னா ராணுவ நடவடிக்கை. சொல்லி சொல்லி பாக்குறாங்க, கேட்க மாட்டாங்க. அஷப் ஷா என்ன பண்றாருன்னா, இந்திய ராணுவமே வந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ராணுவத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசாக்கர் அப்படிங்கிற ஒரு தனி ராணுவ படையை அவர் உருவாக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்தியா ராணுவம் வந்து இல்ல இந்திய சார்பில் பேச்சுவார்த்தை நடக்குது இந்தியா கூட சேர்றதுக்கு. அசப் ஷா என்ன பண்ணா ஒத்துக்க மாட்டாரு. ரசாக்கர் அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ வேற வழி இல்லாம என்ன பண்றாங்கன்னா ராணுவ நடவடிக்கை போலீஸ் ஆக்ஷன் மூலியமா ஹைதராபாத்தையும் இந்தியாவோட சேர்த்துடுறாங்க ஒரு வழியா. ஆனா இதுதான் கொஞ்ச நாள், ஒரு 4 நாள் ராணுவ நடவடிக்கை நடந்திருக்கும். ஓகேங்களா? அது பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆபரேஷன் போலோ. இந்த ராணுவ நடவடிக்கை பேர் எப்போ எழுந்துனா 1948 செப்டம்பர் 13 நடக்கும். ஆரம்பிச்சு செப்டம்பர் 17 வரைக்கும் ராணுவ நடவடிக்கை பண்ணி ஆபரேஷன் போலோ நடத்தி ஒரு வழியா ஹைதராபாத்தையும் சேர்த்துட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கூட எல்லாமே சேர்ந்துருச்சா? இப்ப நான் இங்க சொன்னா என்னன்னு தெரியல. ரைட், சொல்லியிருக்கேன். 552 சுதேச மன்னர்கள் இந்தியாவில் இருந்தாங்க. அதுல 549 பேர் ஒத்துக்கிட்டாங்க, மீதி 3 பேர் ஒத்துக்கல. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைப்பு ஒப்பந்தம் 1947 சேர்ந்துட்டாங்க. ஜம்மு ஃபர்ஸ்ட் அவங்க தான் சேர்ந்தாங்க. 1947 அக்டோபர் 26 சேர்ந்துட்டாங்க. ஜுனாகத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப சேர்ந்தாங்கன்னு கேட்டா 1948 நெக்ஸ்ட் இயர் தான் பிப்ரவரி 20 சேர்ந்துட்டாங்க. லாஸ்டா சேர்ந்தது தான் ஹைதராபாத். ராணுவ நடவடிக்கை பண்ணி ஆபரேஷன் போலோ நடத்தி 1948 செப்டம்பர் 13 இருந்து ஆரம்பிச்சு 17 வரைக்கும் ஹைதராபாத்தையும் அப்புறம் இணைச்சிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இணைச்சாச்சு. அது இல்லாம உங்களுக்கு தெரியும்ல, இந்தியா பாகிஸ்தான் விடுதலையானது ஆகஸ்ட் 14 1947. இந்தியா ஆகஸ்ட் 15 1947. இப்ப இந்தியா பாகிஸ்தான் தனி நாடா மாறினுச்சுல, அதுக்கு ஒரு சட்டம் போட்டிருப்பாங்கல்ல. அது என்ன சட்டம்? திட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம், ஜூன் 3 பிளான் அப்படிம்போம். என்ன சட்டம்னு கேட்டீங்கன்னா இந்திய விடுதலை சட்டம், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படிம்பாங்க. இந்திய விடுதலை சட்டம் 1947 ஜூலை 18 போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் இந்தியா பாகிஸ்தான் தனி 2 நாடா பிரிஞ்சுது. இப்போ ஒரு வழியா இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்களா? ஓகே, எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்தியாவில் எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்தி, அதனாலதான் அந்த சுதேச மன்னர்கள் எல்லாரையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒருங்கிணைச்சனாலதான் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்லுவாங்க. அயன்மேன் ஆஃப் இந்தியான்னு அவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப அடுத்த விஷயம் என்ன நடக்குது? எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் மாநிலத்தை உருவாக்குறது. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சுதேச மன்னர்கள் பிரச்சனை கொடுத்தாங்க. சரி, ஒரு வழியா அதை சரி பண்ணியாச்சு. 1948 வரைக்கும், 1948 செப்டம்பர் வரைக்கும் நடந்ததுன்னு பார்த்தோம். நம்ம செப்டம்பர் 13 ஆரம்பிச்சு 17 தான் முடியுதுன்னு. அப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வேலை இந்தியாவில் மாநிலத்தை உருவாக்கணும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த டைம்ல பிரதமரா இருக்கிறீங்க, இல்ல அந்த இடத்துல ஒரு அமைச்சரா இருக்கீங்கன்னா என்ன ஐடியா கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி இந்தியாவை வந்து குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்த இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலம் உருவாக்கணும், யூனியன் ஸ்டேட் உருவாக்கணும், யூனியன் பிரதேசம் உருவாக்கணும். எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில பிரிக்கலாமா, மக்கள் பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில பிரிக்கலாமா, இல்ல நிர்வாகத்தின் அடிப்படையில பிரிக்கலாமா? நிர்வாகம்னா ஒரு 10 லட்சம் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்த ஒரு ஏரியா அப்படின்னு அறிவிக்கணும். அடுத்து ஒரு 10 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை இப்படி, அடுத்து ஒரு 10 லட்சம்னா நம்மளுக்கு ஈஸியா நிர்வாகம் செய்யலாம். அப்ப 2 விஷயம் வருது. அப்ப எப்படி வந்து ஸ்டேட்டை பிரிக்கிறது? பை லிங்குவிஸ்டிக் பேசிஸா, மொழியின் அடிப்படையில பிரிக்கலாமா, இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தின் அடிப்படையில பிரிக்கலாமா? பேசக்கூடிய நிர்வாகத்தின் அட்மினிஸ்ட்ரேஷன், எஸ், நிர்வாகத்தின் அடிப்படையில பிரிக்கலாமா அப்படிங்கிறது வருது. சோ இத வந்து இதுக்காக ஒரு கமிட்டியை போடுறாங்க. அந்த கமிட்டி தான் என்ன? எஸ்கே தார் கமிட்டி. எஸ்கே தார் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இது யார் போட்டது? எஸ்கே தார் குழு யார் அமைச்சதுன்னு கேட்டா, அரசியலமைப்பு நிர்ணய சபையை அமைக்கிறாங்க. அதே கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபையே ஒரு குழு அமைக்கிறாங்க. எப்படிப்பா பிரிக்கலாம் இந்திய ஸ்டேட்டை? பேசக்கூடிய மொழியின் அடிப்படையிலையா, இல்ல நிர்வாகத்தின் அடிப்படையில பிரிக்கலாமா அப்படின்னு எஸ்கே தார் கமிட்டி போகுது ஃபர்ஸ்ட்.
இப்ப இவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்கே தார் கமிட்டில யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பாருங்க. எஸ்கே தார் கமிட்டில இவர் தான் தலைவர். இப்ப இவர் கூட இருந்தது பன்னாலால் அப்படிங்கிறவரு, பன்னாலால், அப்புறம் ஜகத் நாராயணன் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஜகத் நாராயணன் அப்படிங்கிறவர் இருக்காங்க. எல்லாமே முக்கியப்பா, கரெக்டா வந்து ஞாபகம் வச்சுங்க. ஜகத் நாராயணன். இப்ப இவர் போயிட்டு என்ன சொன்னாரு, என்ன இவருக்கு டாஸ்க், பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில் பிரிக்கலாமா நிர்வாகத்தின் அடிப்படையில் பிரிக்கலாமா? இவர் வந்து என்ன சொன்னார்னா, பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில பிரிச்சா மிகப்பெரிய கலவரம் ஆகும். சோ நிர்வாகத்தின் அடிப்படையில பிரிங்க, நிர்வாகம் 10 லட்சம் பேர் 10 லட்சம் பேருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செட்டை உருவாக்குங்க அப்படின்ட்டார். அப்போ மொழியின் அடிப்படையில, லாங்குவேஜ் பேசிஸ்ல பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில பிரிக்காதீங்க, பிரிக்காதீங்க. நிர்வாகத்தின் அடிப்படையில, அட்மினிஸ்ட்ரேஷன் அடிப்படையில பிரிக்கலாம், அதான் கரெக்டா இருக்குங்கிறாரு. இவர் சொல்லிட்டார். ஓகேங்களா, எஸ்கே தார் கமிட்டி வந்து சொல்லிட்டார். சோ ஒரு நிரந்தர தீர்வு வரல. போனா நிர்வாகத்தின் அடிப்படையில் பிரிக்க போனா பிரச்சனை வருது. எல்லாரும் பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில பிரிங்க, மொழியின் அடிப்படையில பிரிங்கன்னு சொல்லிட்டு நாடெங்கிலும் சண்டை நடக்குது. அப்போ அதுல மிக முக்கியமான ஒரு இடம்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எஸ்கே தார் கமிட்டி போயிட்டு ஃபைனலா அவங்க ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, மொழியின் அடிப்படையில பிரிச்சா பிரச்சனை வரும், நிர்வாகத்தின் அடிப்படையில் பிரிங்கன்ட்டாங்க. சோ பிரச்சனை இன்னும் பெருசாகுது. அப்போ பிரச்சனை பெருசாகுதுன்னா இந்தியாவில் மிக முக்கியமான 3 நபர்கள் கிளம்பி வராங்க. அதான் என்னன்னு சொல்லுவோம்னா ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஜேவிபி குழு அப்படின்னு 3 பேர் கிளம்பி வர அளவுக்கு பிரச்சனை வருது. யார் இந்த 3 பேரு? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட முதல் பிரதமர், இந்தியாவுடைய முதல் துணை பிரதமர் வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா காந்தியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த 3 பேரும் வராங்கன்னா அப்ப பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீங்களே யோசிச்சுங்க. ஜேவிபி கமிட்டி இவங்க 1948 வராங்க. ஓகேங்களா, ஜேபி கமிட்டி 1948லயே வராங்க. 48 டிசம்பர் மந்த்ல வந்திருப்பாங்க. 1949ல 48ல இவங்க ஆரம்பிச்சாங்க. 49ல ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. என்னதான் 3 பேர் முக்கியமான நபரா இருந்தாலுமே இதை யார் செட் பண்ணான்னு கேட்பாங்க. காங்கிரஸ் தான் செட் பண்ணுச்சு. காங்கிரஸ் அவங்க வந்து அமைச்சிருப்பாங்க இந்த குழுவை. ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபையை செட் பண்ணி அனுப்புனுச்சு. அடுத்து காங்கிரஸ் அமைச்சாங்க. இவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, லாங்குவேஜ் அடிப்படையில வேணாம், நிர்வாகத்தின் அடிப்படையில வேணா பிரிக்கலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ பத்திட்டு எரியுது இந்தியாவே. சோ பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில பிரிங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு மேலும் மேலும். இப்ப இந்த டைம்ல தான் உங்களுக்கு நல்லா தெரியும் 1953 கால வாக்குல என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர். யாரு? பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவரு 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிடுறாரு. ஹங்கர் ஸ்ட்ரைக், உண்ணாவிரத போராட்டம் பண்றாரு, செத்துறாரு. இப்ப செத்துட்டாலே பிரச்சனை ரொம்ப பெருசாகும்ல. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பத்திக்கிட்டு எரியுது. ஏன்னா அப்போ அங்க என்னன்னா, இப்போ இந்தியா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல ஆந்திராலாம் தனியா கிடையாதுல்ல, இதெல்லாம் மெட்ராஸ் ஸ்டேட், அப்படின்னு இருந்தது. மெட்ராஸ் ஸ்டேட், ஓகேங்களா, மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ இதுலதான் ராஜாஜி வந்து இந்த இடத்துல வந்து முதலமைச்சரா இருக்கிறாரு, ஒருங்கிணைந்த மெட்ராஸ்ல. இப்போ பொட்டி ஸ்ரீராமுலு என்ன பண்றாருன்னு கேட்டா, 56 நாள் உண்ணாவிரதம் செத்து போனோம்னா பிரச்சனை ரொம்ப பெருசாகுது, பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பெருசாகுது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே வந்து பிரகாசம் அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு ஆந்திராவில், பிரகாசம் அப்படி டி பிரகாசம்பாங்க, அவரும் உண்ணாவிரதம் இருந்தவர். பட் ஆனா பொட்டி ஸ்ரீராமுலு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா தனி கோரிக்கை கேட்டது பிரகாசம் அப்படிங்கிறவர். பொட்டி ஸ்ரீராமுலு 56 நாள் உண்ணாவிரதம் இருந்தோன்னா பிரச்சனை ரொம்ப பெருசாகுது, என்ன பண்றதுன்னே தெரியல. சார் வேற வழி இல்லாம 1953ல இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட், முதல் மாநிலம் ஆந்திரா அப்படின்னு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப விடுவாங்களா? முதல் ஸ்டேட்டை பிரிச்சு கொடுத்தோம்னா பிரச்சனை மேலும் பெருசாவே ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா நாங்க பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில் எங்களை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பெருசாகுது. அதுக்கப்புறம் 1953 இந்த காலகட்டத்தில் ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க. அந்த கமிட்டி தான் எந்த கமிட்டின்னு கேட்டீங்கன்னா, ஃபசல் அலி கமிட்டி, ஃபசல் அலி குழு அப்படிம்பாங்க. இந்த ஃபசல் அலி கமிட்டி வந்து 1953ல வந்து போட்டிருப்பாங்க. பட் இவங்க ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1953ல இந்த குழுவை படிச்சிருப்பாங்க. 1955ல தான் இவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில பிரிச்சு கொடுத்துருங்க, பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில பிரிச்சு கொடுங்க. தமிழ் பேசுறாங்களா அதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டேட்டா பிரி, தெலுங்கா அதை ஒரு ஸ்டேட்டா பிரி, ஓகேங்களா, மராத்தி பேசுறாங்களா அதெல்லாம் ஸ்டேட் மகாராஷ்டிரான்னு பிரிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி லாங்குவேஜ் அடிப்படையில பிரிங்க, நிர்வாகத்தின் அடிப்படையில வேணா பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில நீங்க பிரிச்சிருங்க அப்படின்ட்டாரு. ஆனா அவரு மேலும் சில ரெக்கமெண்டேஷனை சொன்னாரு.
அப்போ என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில தான் பிரியுது அப்படின்னா, ஆந்திரா அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு? தெலுங்கு பேசக்கூடிய மக்கள். அப்புறம் ஏன் தெலுங்கானா உருவானுச்சு? அதுவும் தெலுங்கு தானே பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு ஃபசல் அலி என்ன சொன்னாருன்னா, பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ரெக்கமெண்டேஷன், டைரக்ஷன், வழிகாட்டுதலையும் சொன்னார். அதுல அவர் ஃபர்ஸ்டா என்ன சொல்றாருன்னா, வெறும் மொழியை மட்டும் பார்க்காதீங்க, அவங்களுடைய கல்ச்சரலையும் பாருங்க. மொழி மட்டும் வேணாம், அவங்களுடைய கலாச்சாரம், கல்ச்சரல் எப்படி இருக்குன்னு பாருங்க. கலாச்சாரம் ஓகேங்களா மாறுபடும். கலாச்சாரம்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட், ட்ரெஸ் கோடு, அவருடைய நம்பிக்கை, இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சும்மா அசைச்சு நீங்க பட்லே தெலுங்கு பேசக்கூடிய மக்களா ஆந்திரா அப்படின்னு பிரிச்சுறாங்க. அந்த இடத்துல பிரிக்கிறீங்கல்ல, ஒரு இடத்த வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லா முக்கியமான விஷயமும் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா, அவங்க வேலை செய்யறதுக்கு உகந்த இடம், ஓகே, எல்லாத்துக்கும் நிர்வாகம் செய்யறதுக்கு ஏற்ற இடமா இருக்கா, அதை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி சில டைரக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிறாரு. ஓகே, வெறும் மொழியின் அடிப்படையில் மட்டும் பார்க்காம அவங்க பேசக்கூடிய அவங்களுடைய கலாச்சாரத்தையும் பாருங்க அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அது இல்லாம நிறைய அந்த இடத்துல வந்து முக்கியமா அவங்க வந்து வாழ்றதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கா அப்படின்னு பாருங்கிற விஷயத்தையும் அவர் மேற்கொள்ளிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபசல் அலியை பொறுத்த வரைக்கும் இதுல வேற யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா, இதுவும் 3 பேர் கொண்ட குழு தான். ஃபசல் அலியா, அடுத்து குன்ஸ்ரு அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. யாரு? குன்ஸ்ரு அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அப்புறம் பனிக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. இந்த 3 பேரும் ஞாபகம் வச்சுங்க. ஃபசல் அலி இது எப்படியா கனெக்ட் பண்ணி FPK அப்படின்னு வச்சுங்க. ஃபசல் அலில FPK அப்படின்னா ஃபசல் அலி, பனிக்கர், குன்ஸ்ரு. ஓகே, இந்த ஃபசல் அலியை நீங்க மறக்க போறதே இல்ல. இந்த PK மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பனிக்கர், குன்ஸ்ரு இந்த 3 பேர் சேர்ந்த குழு தான் ஃபசல் அலி கமிஷன். இவங்க பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில் பிரிங்கன்னாங்க. அப்ப இவரு ரெக்கமெண்ட் பண்ணி தான் ஒரு மிக முக்கியமான சட்டம் ஒண்ணு போட்டாங்க. 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம். இப்போ ஒரே ஒரு ஸ்டேட் தான் உருவாயிருக்கு. இப்ப இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் எதுக்கு போட்டாங்கன்னா, மாநிலத்தை மறுசீரமைப்பு பண்றது, அதாவது ஸ்டேட்டை உருவாக்குறதுக்காக இந்த சட்டம் போட்டாங்க. கொஸ்டின் என்னன்னா, இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் வரதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணானா, ஃபசல் அலி ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஃபசல் அலி ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா ஃபசல் அலி. இந்த சட்டத்தின் அடிப்படையில் அதுக்கப்புறம் ஸ்டேட்டை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 1956 1950ல இருந்து 56 ஒரு கிட்டத்தட்ட 6 வருஷம் இந்த கேப்ல 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ஸ்டேட் உருவாக்கி இருந்தாங்க. 14 மாநிலத்தை உருவாக்கிட்டாங்க. 6 யூனியன் பிரதேசத்தை உருவாக்கி இருந்தாங்க. அப்போ மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956, ஓகே, 1956 நவம்பர் 1 இந்த காலகட்டத்தில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் 14 மாநிலத்தையும் 6 யூனியன் பிரதேசத்தையும் உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் 15வது ஸ்டேட், ஓகே, குஜராத், நாகாலாந்து, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஓகேங்களா, அடுத்து மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, சிக்கிம், மிசோரம், இதெல்லாம் எப்படி உருவானுச்சு, எந்த வருஷம், எந்த சட்ட திருத்தம், எக்ஸாமுக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவில் 552 சுதேச மன்னர்கள் இருந்தாங்க. அதுல 549 பேர் ஒத்துக்கிட்டாங்க, 3 பேர் ஒத்துக்கல. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைப்பு ஒப்பந்தம் டேட் பாத்துங்க, இப்பெல்லாம் டேட்டு கேட்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் 1947 அக்டோபர் 26 சேர்ந்துட்டாங்க. அடுத்து சேர்ந்தது யாருன்னு கேட்டா ஜுனாகத். ஜுனாகத்ல மன்னர் பேரு மஹபத் கான். ஓகேங்களா? மக்கள் வாக்கெடுப்பு பிளபிசைட் மூலியமா சேர்ந்தாங்க. எப்ப சேர்ந்தாங்க? 1948 பிப்ரவரி 20 சேர்ந்தாங்க. டேட்டு அழகா இருக்கு. அடுத்து ஹைதராபாத், இது போலீஸ் ஆக்ஷன். இது பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபரேஷன் போலோ அப்படிங்கறத நடத்தினாங்க. 1948 செப்டம்பர் 13 இருந்து 17 வரைக்கும் நடந்தது. ஹைதராபாத் அசப் ஷா ரசாக்கர் அப்படிங்கிற ராணுவத்தையே உருவாக்குனாரு. போலீஸ் ஆக்ஷன் மூலியமா வச்சு வெளுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே, இந்த விஷயத்த பிரச்சனையை சரி பண்ணியாச்சு, எப்படி ஸ்டேட்டை பிரிக்கலாம் அப்படின்னா எஸ்கே தார் கமிட்டியை அமைக்கிறாங்க. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து நிர்ணயம் பண்ணாங்க. எஸ்கே தார் கமிட்டியில யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா, எஸ்கே தார் கமிட்டி பன்னாலால் ஜெகத் நாராயணன். ஓகேங்களா? மொழியின் அடிப்படையில் பிரிக்க கூடாதுன்ட்டாங்க. ஜேவிபி கமிட்டி காங்கிரஸ் செட் பண்ணாங்க. 1948 வந்தது. 1949 ரிப்போர்ட். இவங்களும் மொழியின் அடிப்படையில் பிரிக்காத அப்படின்ட்டாங்க, நிர்வாகத்தின் அடிப்படையில் பிரிங்கன்னாங்க.
இப்ப பொட்டி ஸ்ரீராமுலு 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்துட்டாரு. வேற வழி இல்லாம முதல் மாநிலமாக 1953 ஆந்திரா உருவானுச்சு. அடுத்து ஃபசல் அலி, அப்புறம் பனிக்கர், குன்ஸ்ரு இந்த குழு வருது. இதுல ஃபசல் அலி தான் மெயின் தலைவர். 1953 வராங்க. 55 ரிப்போர்ட் மொழியின் அடிப்படையில பிரிச்சு கொடுங்க, அது இல்லாம சில டைரக்ஷனையும் சொன்னாரு அவரு. இப்போ இவர் அடிப்படையில தான் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து உருவானுச்சு. இந்த சட்டத்தின் அடிப்படையில அந்த டைம்ல 1956 14 மாநிலமும் 6 யூனியன் பிரதேசமும் உருவாய்ந்தது. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோல பல்வேறு ஸ்டேட் 15ஆவதுல இருந்து 28 ஸ்டேட் எப்படி உருவானுச்சு, என்ன வருஷம், எந்த சட்ட திருத்தம் மெயினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துறோம். நன்றி, வணக்கம்.